ஹாய் வணக்கம் எல்லாருக்கும். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் ரொம்ப நல்லா இருப்பீங்க அப்படின்னு நம்புறேன். ஓகே. இன்னைக்கு வந்து செவ்வாய்க்கிழமை அப்படிங்கிறதுனால முருகரோட அருள்வாக்கு பார்க்க போறோம். இந்த வாரத்துக்கான முருகரோட அருள்வாக்கு என்ன அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்க போறோம். பிக் அ கார்ட் மெத்தட்ல இந்த ரீடிங் பார்க்க போறேன். 3 பைல் வச்சிருக்கேன். பைல் நம்பர் 1, பைல் நம்பர் 2, பைல் நம்பர் 3. ஓகே. இப்போ நல்லா மூச்சை இன்ஹேல் எக்ஸ்ஹேல் பண்ணிட்டு உங்க இன்ட்யூஷன் சொல்ற ஒரு பையில மனசுல நிறுத்திக்கோங்க. நான் இப்போ பைல் நம்பர் 1 ரிவீல் பண்றேன். ஓகே. பைல் நம்பர் 1 நீங்கள் சூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா முருகர் உங்களுக்கு சொல்கிற மெசேஜ்: லாபம் உண்டாகும், யம பயம் தீரும், வேலை தேடி கஷ்டப்படுபவர்கள், வேலையில் பிரச்சனை உள்ளவர்கள் முருகனின் வேலுக்கு வியாழக்கிழமை பாலாபிஷேகம் செய்து வழிபடுவது உயர்ந்த பலனை தரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே. ஸோ இந்த வாரம் பைல் நம்பர் 1 நீங்கள் சூஸ் பண்ணியிருக்கீங்கன்னா முருகர் சொல்கிற அருள்வாக்கு என்னென்னா உங்களுக்கு லாபம் உண்டாகும்னு சொல்கிறாங்க. ஓகே. நீங்கள் என்ன வேலை பண்ணாலும் என்ன தொழில் செஞ்சிட்டு இருந்தாலும் உங்களுக்கு அதில் லாபம் உண்டாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க முருகப்பெருமான். ஓகே. அடுத்து யம பயம் தீரும். உடல்நல குறைவால் யாராவது பாதிக்கப்பட்டிருக்கீங்க, இல்லை உங்கள் குடும்பத்தில் யாராவது உடல்நலம் சரியில்லாமல் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வாரத்தில் உடல்நலம் தேரும். ஓகேங்களா. எந்த யம பயம் இருக்கிற யம பயம் எல்லாமே தீரும். எந்த பயமும் வேண்டாம். முருகப்பெருமான் உங்களோட இருக்கிறதா சொல்லியிருக்காரு. ஓகே. முருகப்பெருமானை வழிபடுங்க, யம பயம் தீரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுவுமே முருகப்பெருமானை வழிபடுங்க, லாபம் உண்டாகும். வேலை தேடி கஷ்டப்படுபவர்கள், வேலையில் பிரச்சனை உள்ளவர்கள் முருகனின் வேலுக்கு வியாழக்கிழமை பாலாபிஷேகம் செய்து வழிபடுவது உயர்ந்த பலனை தரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் வேலை செய்கிற இடத்துல ஏதாவது பிரச்சனை இருக்கா, இல்லை வேலை கிடைக்காம நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னா வியாழக்கிழமையில் முருகர் கோயிலில் உள்ள முருகரோட வேலுக்கு பாலாபிஷேகம் பண்ணுங்க, பாலாபிஷேகம் செய்து வழிபடுங்க, நிச்சயமாக உயர்ந்த பலனை கொடுப்பேன் அப்படின்னு சொல்கிறாரு முருகப்பெருமான். ஓகே. இது வந்து பைல் நம்பர் 1 நீங்கள் சூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கான இந்த வாரம் முருகரோட அருள்வாக்கு இதுதான். அடுத்து நீங்கள் பைல் நம்பர் 2 சூஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கான மெசேஜ் என்னன்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் கார்டு பயணம். ஓகே. 2வது கார்டு வந்து வழி பிறக்கம்னு வந்திருக்கு. 3வது விலங்கிற்கு உடல் வலிமை போதும், மனிதனுக்கோ உடல் வலிமையை விட மன வலிமையே முக்கியம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த வாரத்தில் நீங்கள் பயணம் மேற்கொள்கிறதுக்கான வாய்ப்புகள் அமையும். ஓகே. நீங்கள் ஏதாவது ஒரு பிளான் பண்ணியிருந்தீங்க, ஏதாவது ஒரு ட்ராவல் பிளான் பண்ணியிருந்தீங்க, எங்கேயாவது போகணும் அப்படின்னு ஏதாவது ஒரு ட்ரிப் பயணம் பிளான் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அந்த பிளான் வந்து இந்த வாரத்தில் நிறைவேறும். ஓகேவா. உங்களுடைய பயணம் தொடர்பான திட்டங்கள் நிறைவேறும். அப்படி இல்லைன்னா நீங்கள் திடீர் பயணம் மேற்கொள்றதுக்கான வாய்ப்பு அமையும்னு சொல்கிறாங்க முருகப்பெருமான். அடுத்து வழி பிறக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் ஏதாவது மனக்கவலையில் இருக்கீங்க, ஏதோ ஒரு நெருக்கடி, ஏதோ ஒரு கஷ்டத்தில் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கான வழி இந்த வாரத்தில் பிறக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க முருகப்பெருமான். உங்கள் பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு கிடைக்கும், உங்கள் பிரச்சனைகளுக்கெல்லாம் வழி பிறக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க முருகப்பெருமான். கண்டிப்பாக முருகப்பெருமானை இந்த வாரத்தில் நீங்கள் வழிபாடு செய்யுங்க. உங்கள் பிரச்சனைகள் எல்லாத்துக்குமே ஒரு வழி பிறக்கும், உங்களுக்கும் ஒரு வழி பிறக்கும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து விலங்கிற்கு உடல் வலிமை போதும், மனிதனுக்கோ உடல் வலிமையை விட மன வலிமையே முக்கியம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் யாராவது மனசளவில் ரொம்ப உடஞ்சி போயிருக்கீங்க, மன உளைச்சலில் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக மனசை திடமாக வச்சுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு மன வலிமை ரொம்ப முக்கியம்னு சொல்கிறாங்க. முருகப்பெருமானை வழிபடுங்க, உங்களுக்கான மன வலிமையை முருகப்பெருமான் உங்களுக்கு கொடுப்பாங்க. ஓகே. வேலும் மயிலும் துணை அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருங்க. முருகப்பெருமானோட அந்த ஓம் சரவணபவ மந்திரத்தை சொல்லுங்கள், வேலும் மயிலும் துணைன்னு சொல்லுங்கள். இதுவே போதும். முருகப்பெருமான் வந்து எப்போவுமே உங்கள் கூடவே இருப்பார். ஓகேங்களா. அடுத்து பைல் நம்பர் 3வது பைல் நம்பர் 3 நீங்கள் செலக்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு முருகப்பெருமான் சொல்கிற அருள்வாக்கு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, எத்தனை கஷ்டம் வந்தாலும் கவலைப்படாதே, உன்னுடன் நான் துணையாக இருக்கிறேன். ஓகே. எவ்வளோ கஷ்டங்கள் வந்தாலும் நீங்கள் கவலையே பட வேணாம், நான் உன் கூட இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு முருகப்பெருமான். ஓகே. நீங்கள் இந்த பையில சூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் சொல்ல முடியாத கஷ்டத்துலையும் வேதனையிலையும் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ முருகப்பெருமான் உங்களுக்கு அருள்வாக்கு சொல்லியிருக்காங்க, எத்தனை கஷ்டம் வந்தாலும் கவலைப்படாதீங்க, நான் உங்கள் கூட இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே. அடுத்த கார்டு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சிக்கல்கள் தீர்க்கும் மந்திரம் ஓம் சௌம் சரவணபவ ஸ்டீம் க்ரீம் க்ளீம் க்ளௌம் சௌம் நமக. ஓகே. இந்த மந்திரத்தை சொல்லுங்கள், உங்கள் சிக்கல்கள் எல்லாம் தீரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது க்ளோஸ்அப்லேயும் காட்டுறேன். இந்த மந்திரத்தை நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா உங்களுடைய சிக்கல்கள் அனைத்தும் தீரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க முருகப்பெருமான். ஓகே. ஓம் சௌம் சரவணபவ ஸ்டீம் க்ரீம் க்ளீம் க்ளௌம் சௌம் நமக. ஓகேங்களா.
இந்த மந்திரத்தை சொன்னீங்கன்னா உங்களுடைய சிக்கல்கள் பிரச்சனைகள் எல்லாமே தீரும்னு சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் ஏதோ பிரச்சனைகளில் இருக்கீங்க அப்படிங்கிறது மட்டும் தெரியுது. அதனால தான் முருகப்பெருமான் எந்த கஷ்டம் வந்தாலும் கவலைப்படாத, நான் உன் கூட இருக்கேன்னு சொல்லியிருக்காங்க. என்னுடைய இந்த மந்திரத்தை சொல்லி உன்னோட சிக்கல்கள் எல்லாம் தீரும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பைல் நம்பர் 3 நீங்கள் செலக்ட் பண்ணியிருக்கீங்கன்னா உங்களுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குங்கிறது மட்டும் தெளிவாக தெரியுது. முருகப்பெருமான் நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கான வழியையும் காட்டியிருக்காங்க. ஓகேங்களா? பிரச்சனை தீர்றதுக்கான வழியையும் காட்டியிருக்காங்க. அடுத்து 3வது கார்டில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தீராத இடர் தீரும். ஓகே, உங்களோட பிரச்சனை, உங்களுக்கு தீராத பிரச்சனை இருந்தாலும் அந்த பிரச்சனை தீரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த வாரம் முருகப்பெருமான் உங்களுக்கு கொடுத்துருக்குற இந்த அருள்வாக்கு பாருங்கள். கண்டிப்பாக நீங்கள் ஏதோ ஒரு பிரச்சனையில் இருக்கீங்கன்னு மட்டும் தெரியுது. ஏன்னா 3 கார்டுமே வந்து இந்த 3வது பைலில் உள்ள 3 கார்டுமே உங்கள் பிரச்சனைகள் தீரும் அப்படிங்கிறத தான் மீன் பண்ணியிருக்கு. தீர்றதுக்கான வழியை சொல்லியிருக்காங்க, மந்திரத்தை சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இந்த 3வது கார்டு 3வது பைல் நீங்கள் சூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா இந்த வாரம் நிச்சயமாக நீங்கள் வந்து முருகப்பெருமான வழிபாடு பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள முருகர் கோயிலுக்கு போங்க. இல்லை போக முடியாத சுச்சுவேஷன்னா மனசார முருகப்பெருமான நினைங்க. ஓம் சரவண பவ மந்திரத்தை சொல்லுங்கள். ஓகேங்களா? வேலும் மயிலும் துணைன்னு சொல்லிட்டு வீட்டில இருந்து வெளியே கிளம்புங்க. இதுதான் வந்து முருகப்பெருமான் உங்கள் கூடவே இருப்பார். இதுதான் முருகப்பெருமான் உங்களுக்கு சொல்கிற மெசேஜாக இருக்குது. ஓகே, இப்போ 3 பைலுமே நம்ம ரிவீல் பண்ணிட்டோம். இதில் எந்த பைல் உங்களுக்கு ரீசனேட் ஆகுதோ அதை என் கூட கமெண்ட் பாக்ஸில் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த ரீடிங் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சன்ஷைன் டேரட் ரீடிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லை, மற்றவங்களும் பயன்பெறுற மாதிரி இந்த ரீடிங்கை ஷேர் பண்ணுங்கள். இதை பார்த்து மற்றவங்களுக்காக முருகப்பெருமான் நமக்கே சொல்கிற மாதிரியான ஒரு அருள்வாக்கு இருக்கே அப்படின்னு சொல்லி அவங்க வாழ்க்கையிலையும் ஒரு வெளிச்சம் பெறக்கட்டும். ஓகே, தேங்க்யூ.